இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Hallelujah. Welcome to the month of November 2025. இயேசுவின் நாமத்தினாலே நாம் இந்த மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த மாதம் முழுவதும் இது ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, ஒரு களிப்பின் மாதமாக, ஒரு வெளிச்சத்தின் மாதமாக, ஒரு கனத்தின் மாதமாக, ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். Hallelujah. Can someone say hallelujah? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். Hallelujah. நாம் இப்பொழுதும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிப்பில் விசுவாசிக்கிறேன். லெஹெசேகெலி ரஹானோஷ் ராதுலா ஹம்ரோடோஷ் மெல்கூரா ஹாட்டேஷ். எஸ்தர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இதற்கு முந்தின வசனத்தை நான் படிக்க போகிறேன். எஸ்தர் 8:15. சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்தில் இருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம், யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. தேவஜனமே, இந்த மாதத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சேர்ந்து சொல்லுவோமா? முதலாவது வெளிச்சமும், இரண்டாவது மகிழ்ச்சி, மூன்றாவது களிப்பு, நான்காவது கனம். வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம். இந்த 4 காரியத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதத்திலே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக போகிறது. Those who believe gonna inherit. விசுவாசிக்காதவர்களுக்கு இது நடக்காது. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த காரியம் 4 நடக்க போகிறது. Hallelujah. Those who believe will inherit the promises. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் விசுவாசிக்கிறதற்கு 2 பேர் தவிர வேற யாருமே உள்ள போக முடியல. இன்னைக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், உங்களுக்கு கனம் உண்டாயிருக்கும், உங்களுக்கு களிப்பு உண்டாயிருக்கும். வெளிச்சம் என்று சொன்னால் இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று பார்க்கிறோம். இருளான உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் இந்த மாதத்திலே உதிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் இருள் இருக்கிறதா? உங்களை அழித்து போடுவதற்காக சத்துரு எத்தனைத்துக் கொண்டிருந்தானா? இருளிலே யார் எதை தாக்குறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் மனம் முறிந்து போய், எனக்கு யாருமே இல்லையே தூக்கி விடுவதற்கு, இந்த இருளில் இருந்து என்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று காத்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தமது கரத்தை நீட்டி அவர் வெளிச்சமா இருப்பதினாலே வெளிச்சத்தை உங்கள் மீது உதிக்க போகிறார். இரண்டாவது, அதனாலே நீங்கள் இருளில் இருந்து வெளியே வந்ததினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது. உங்களுடைய 32 பற்களும் தெரிய போகிறது இந்த மாதம். This month is going to be a month of laughter and joy and happiness. ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் இருக்க போகிறது. மூன்றாவதாக களிப்பு. களிப்பு என்று சொன்னால் நடனத்தை குறிக்கிறது. It is a dancing you will enjoy. எப்போ நடனம் ஆடுவாங்க தெரியுமா? மிகுந்த சந்தோஷம் இருக்கும் பொழுது நடனம் ஆடுவாங்க. You are going to dance. Your sorrows are going to be turned into a joy.
உங்களுடைய எல்லா துக்கங்களும் அது சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய சோர்வு அது நடனமாய் மாறப்போகிறது. சந்தோஷமாய் மாறினதினாலே நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க நடனம் பண்ண போறீங்க. நான்காவது, கனம் வரப்போகிறது. எந்தெந்த இடத்தெல்லாம் தலையை தொங்க போட்டு அசிங்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்தெல்லாம் உங்கள் தலையை வெட்கப்படுத்துவதற்கு நேராக உங்களை சுற்றிலுள்ள ஜனங்கள் கிரியை செய்து கொண்டிருந்தார்களோ, அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். God is going to lift you. God is going to lift you. உங்கள் தலை மறுபடியும் உயரும். யார் யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளும்படிக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்களோ, எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் உங்களை கீழே தள்ளும்படிக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருந்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தார்களோ, ஆவிக்குரிய மண்டலத்திலே பொல்லாத கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதத்திலே மகிழ்ச்சி, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக போகிறது. நான் இந்த 4 காரியத்தை எப்படி கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் என்று சொல்லி வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், எஸ்தர் எனப்படுகிற ஒரு புத்தகத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிற உண்மை சரித்திரம், உண்மையான ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். A true incident which happened in the reign of Xerxes. அகஸ்வேரு ராஜாவின் ஆளுகையிலே, அகஸ்வேரு ராஜா அரசாண்ட அந்த வருஷத்திலே நடந்த சில உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறவர்கள் குயிக்கா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. எஸ், ஐ எம் ரெடி. குயிக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த வீடியோ போகட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது போகட்டும். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டுடே. ஒரு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியா இருக்க போகிறது இந்த மெசேஜ். உங்களுக்கு கனமும் மகிழ்ச்சியும் களிப்பும் வெளிச்சமும் எப்பொழுது உண்டாயிருக்கும்? இந்த மாதத்திலே நீங்களும் நானும் உபவாசம் செய்ய போகிறோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ராஜாவுக்கு முன்பாக உபவாசம் செய்ய போகிறோம். We are going to fast. எளிதா வந்துராது. நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கு இந்த மாதம் நாம் உபவாசம் செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு அகஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I am going to underline the incidents which happened in the reign of King Xerxes. ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் மாநகரத்திலே அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். ராஜாவாகிய அகஸ்வேரு இவன் மிகவும் பயங்கரமான ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். ராஜாவாகிய அகஸ்வேரு 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறான். ஒரு நாடு இல்ல, 2 நாடு இல்ல, 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறான். இந்த அகஸ்வேரு ராஜா 127 நாடுகளை தன்னுடைய கைகளிலே அவன் வைத்திருக்கிறான். 127 நாடுகளுக்கு இந்த ராஜாவாகிய அகஸ்வேரு பயங்கரமான சட்ட திட்டங்களை வகுத்து அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். எந்தெந்த நாடுகளை ஆளுகை செய்தான் தெரியுமா உங்களுக்கு? அகஸ்வேரு ராஜா எந்தெந்த நாடுகளை ஆளுகை செய்தான் தெரியுமா? இந்தியாவை தொடங்கி எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகள். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படித்து பார்த்தால், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இந்த அகஸ்வேரு ராஜா அரசாண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு நேரம் இல்லாததினாலே இந்த முழு புத்தகத்தை குறித்து நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I am going to rush little bit faster. இன்னும் கொஞ்சம் வேகமாய் சொல்ல போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த அகஸ்வேரு தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே
பயங்கரமான சர்வ அதிகாரியாக பயங்கரமான ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இந்த அகஸ்வேரு ராஜா தன்னுடைய அதிபதிகளுக்கு, எல்லா தேசங்களில் உள்ள ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் தன்னுடைய மேன்மையை காண்பிக்கும்படிக்கு ஒரு பெரிய விருந்து செய்கிறான். விருந்து என்று சொன்னால் 2 நாள் நடக்கும், 5 நாள் நடக்கும், 10 நாள் நடக்கும். இல்ல பெரிய 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 முதலாளிங்க இல்ல பிலினியஸுடைய விருந்துலாம் ஒரு மாசம் நடக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த அகஸ்வேரு ராஜாவினுடைய விருந்தானது 180 நாள், அதாவது சராசரியாக 6 மாதம் இந்த விருந்தானது தன்னுடைய தேசத்தினுடைய மகிமை எல்லாம் காண்பித்து தான் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் மகிமையும் அவன் காண்பிக்கும்படியாக மேதியரையும் பெர்சியரிலும் உள்ள பிரபுக்களையும் அதிபதிகளையும் அழைத்து அவர்களுக்கு முன்பாக எல்லா மகிமையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். 1 மாதம் இல்ல, 2 மாதம் இல்ல, 180 நாட்கள் அவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறான். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு மகிமை, அவ்வளவு செல்வம், அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை இந்த அகஸ்வேரு ராஜா வைத்திருக்கிறான். இந்த அகஸ்வேரு ராஜாவினுடைய அந்த அரண்மனையிலே மொர்தெகாய் என்னும் ஒரு யூதன் அகஸ்வேரு ராஜாவின் அரண்மனையிலே வாசலிலே நின்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். அரண்மனை என்று சொன்னால் மகா பெரியதா இருக்கும். It will be a splendor. It will have splendors. The entire kingdom will be full of glory. பயங்கரமான மகிமையும் ஆளுமையும் உடைய ராஜாவா இருக்கிறான் அகஸ்வேரு. அப்பொழுது அவனுடைய அரண்மனை எவ்வளவு பெரிதா இருக்கும் என்று யோசித்து பாருங்க. ஒரு நாட்டை ஆளுகிற அதிபதியே எவ்வளவு பெரிய படைகளோடு, கார், ஹெலிகாப்டர், பிளைட் என்று சொல்லி பயங்கரமான ஆயுதங்களோடு பயணம் செய்யறாங்க. யுஎஸ் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வானூர்தி, அதாவது ஏர்பிளைன்ல அவர் பறக்கும் பொழுது அவரை சுற்றிலும் மிலிட்டரிஸ், விமானப்படைகள் அவரை சுற்றிலும் இருக்கும். அவர் பறக்கிற நேரத்திலே சுற்றிலும் எந்த ஏரோப்ளைன்ஸும் பக்கத்துல பறக்க முடியாது, எந்த பிளைட்டும் பக்கத்துல வர முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறதற்கு, அவருடைய பாதுகாப்புக்காக வேலை செய்கிறார்கள். ஒரு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியை பாதுகாப்பதற்கு. ஆனால் அகஸ்வேரு ராஜா ஒரு நாடல்ல 127 நாடுகளுக்கு அவன் தலைவனாக ராஜாவா இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும், எவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கும், எவ்வளவு காவலர்கள் இருப்பார்கள், எவ்வளவு பெரிய மண்டபங்கள் இருக்கும், ராஜ அரண்மனைகள் இருக்கும். இந்த அரண்மனையின் முற்றத்திலே மொர்தெகாய் என்னும் யூதன் அகதியாக, கைதியாக பிடிக்கப்பட்டு இந்த தேசத்திலே கொண்டு வந்திருக்கான், சூசான் தேசத்திலே. இந்த மொர்தெகாய்க்கு ஒரு தன்னுடைய சித்தப்பாவின் மகளாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை இந்த மொர்தெகாய், எஸ்தருடைய தாய் தகப்பன்மார் அபியேல் எனப்படுகிற தன்னுடைய தகப்பன் மரித்த பொழுது எஸ்தரை மொர்தெகாய், தன்னுடைய சித்தப்பா மகளை மொர்தெகாய் எடுத்து தன்னுடைய மகளாக வளர்த்து வருகிறான். இந்த எஸ்தரும் இந்த சூசானிலே மொர்தெகாயோடு தங்கி மொர்தெகாய் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். இந்த மொர்தெகாய் எஸ்தரை கர்த்தருடைய பக்தியிலே வளர்த்து வருகிறான். இந்த 180 நாள் பெரிய விருந்து செய்து கொண்டிருக்கிறார் அகஸ்வேரு ராஜா. இப்பொழுது இந்த 180 நாளிலே தன்னுடைய மகிமையெல்லாம் காண்பித்து முடித்து அதற்கு பிறகு 7 நாள் விருந்து செய்கிறார். வந்த அதிபதிகளுக்கு, பெர்சியருக்கும் மேதியருக்கும் மற்ற எல்லா அதிபதிகளுக்கும் 7 நாள் மறுபடியும் விருந்து செய்கிறார். அந்த விருந்திலே உயர்தர திராட்சரசமும் பயங்கரமான அலங்கரிக்கப்பட்ட கம்பளிகளும், உயர்தரமான பயங்கரமான விருந்து, பொன் கோல்டு கப்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுது. எல்லாமே ஃபுட் எல்லாமே கோல்டன் பிளேட்ஸ்ல சர்வ் பண்ணப்படுது. கோல்டன் கப்ல குடிக்கிறாங்க திராட்சரசங்களை. இப்படிப்பட்டதான மகா பெரிய ஒரு விருந்திலே அகஸ்வேரு ராஜா தன்னுடைய ராணியாகிய, தனக்கு மனைவியாகிய வஸ்தியை அழைத்து அனுப்புகிறான்.
இந்த வஸ்தி ராஜாவினுடைய கட்டளைக்கு மீறி ராஜாவின் சொல்லை கேளாமல் வர முடியாது என்று சொல்லி அனுப்புகிறான். இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ராஜா பார்க்கிறான், அவன் மூர்க்க வெறி கொண்டு தன்னுடைய கட்டளையை இந்த வஸ்தி மீறினதும் அல்லாமல் வந்த பெரிய பெரிய பிரபுக்களையும் மற்றவர்களையும் மதியாமல் இந்த வஸ்தி இப்படி செய்து விட்டான் என்று சொல்லி ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. ஒரு பக்கம் ராஜா விருந்து வைத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் வஸ்தியும் விருந்து வைத்திருக்கிறாங்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரத்திலே படித்து பார்த்தால் தெரியும். வஸ்தி ஒரு பக்கம் விருந்து வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய தாதிமார்களுக்கும் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கும். இன்னொரு பக்கம் இந்த அகஸ்வேரு ராஜாவும் விருந்து வைத்திருக்கிறான். இப்பொழுது வஸ்தி மிகவும் சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தால் அகஸ்வேரு ராஜா தன்னுடைய அழகான ராணியை காண்பிப்பதற்கு அழைக்கும் பொழுது இந்த ராணி வஸ்தி வராததினாலே அகஸ்வேரு ராஜா மிகுந்த கோபம் அடைந்து அவன் சொல்லுகிறான், என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இந்த வஸ்தியை தள்ளிவிட வேண்டும். இந்த வஸ்தி ராணி பட்டத்திற்கு ஒரு களங்கம் விளைவித்தால் இந்த வஸ்தி ராணியா இருப்பதற்கு தகுதி இல்லை. இப்படி செய்தால் மேதியரும் பெர்ஷியரும் மற்ற 127 நாடுகளில் இருக்கிற அதிபதிகளுடைய மனைவிமார்கள் இப்படி செய்வார்கள் என்று சொல்லி இந்த வஸ்திக்கு விரோதமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த வஸ்தி ராணியின் பொசிஷன்ல இருந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டது. ராஜா அதை அப்படியே செய்வித்தான். இப்பொழுது நன்றாய் கவனிங்கள், நான் இன்னும் இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. ராஜா 127 நாடுகளில் இருக்கிற அழகான கன்னிகைகளை உங்களுக்கு ராணியாக ஏற்றுக்கொள்வதற்கு செலக்ட் பண்ணுவதற்கு நாங்கள் போய் தேடுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஆட்களை வைத்து அழகான கன்னிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்பொழுது இந்த கன்னிகைகளுக்குள்ளே எஸ்தரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். மொர்தெகாய் சொல்லி கற்பித்தபடியெல்லாம் எஸ்தர் செய்தால் இப்பொழுது மொர்தெகாயினுடைய கட்டளையின்படி எஸ்தர் அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கிறாள். இந்த அரண்மனைக்குள்ளே போன உடனே ராஜாவுக்கு முன்பாய் நிற்க முடியாது. ராஜாவுக்கு முன்பாய் நிற்பதற்கு 6 மாதம் வெள்ளை போலத்தாலும் 6 மாதம் இன்னொரு ஒரு சுத்திகரிப்பின் முறைமையின்படி மொத்தம் 12 மாதங்கள் எஸ்தர் தன்னை சுத்திகரித்து ராஜாவுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். எஸ்தர் மாத்திரமல்ல, எஸ்தரோடு கூட சேர்ந்து மற்ற எல்லா கன்னிகைகளும் இப்படி செய்ய வேண்டும். இப்பொழுது ஏகா என்னப்படுகிறதான ராஜாவினுடைய அதிபதி ஒருவன் இந்த கன்னிகைகளை பராமரிப்பதற்கு, இந்த கன்னிகைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த ஏகாய் அவன் அங்கே அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தான். இந்த ஏகாயின் கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைத்தது. இந்த மாதம் உங்களுக்கு தயை கிடைக்கும்படி நான் பேசுகிறேன். இந்த மாதம் யாருடைய கண்களெல்லாம் உங்களுக்கு தயை இல்லையோ அது தயை கிடைக்கட்டும். எஸ்தருக்கு அந்த ஏகாயின் கண்களிலே தயை கிடைத்தது. மற்ற எல்லா கன்னிகைகளை விட, எல்லா பெண்களை விட எஸ்தருக்கு அவன் சிறந்ததை செய்வித்தான். சிறந்த மண்டபத்திலே எஸ்தரை தங்க வைத்து எஸ்தருக்கு 7 தாதிமார்களை இந்த ஏகாய் கொடுக்கிறான். ஏகாய்க்கு யாரும் சொல்லவில்லை. ஏகாய்க்கு எஸ்தருக்கு இத்தனை பேரை கொடுக்கணும் யாரும் சொல்லவில்லை. ஆனா ஏகாய் ராஜாவினுடைய வேலைக்காரன், ராஜாவின் அதிபதி, இந்த எஸ்தருக்கு மாத்திரம் 7 தாதிமார்களை கொடுத்து சிறந்த இடத்திலே தங்க வைத்து பராமரிக்கிறான். எஸ்தருக்கு அந்த அதிபதியின் கண்களில் தயவு கிடைத்தது. இப்பொழுது ராஜாவிற்கு முன்பாக நிற்பதற்கு நேரம் வருகிறது. ஒவ்வொரு பெண்களும் அலங்கரிக்கப்பட்டு ராஜாவின் அரண்மனையிலே சாயங்காலத்துல போவாங்க. விடியற் காலையில ராஜா அழைப்பித்தால் மாத்திரம்தான் மறுபடியும் ராஜாவின் சமூகத்திற்கு போக முடியும். ராஜா அவர்களுடைய பெயரை சொல்லாமல் ராஜாவை தரிசிக்க முடியாது, ராஜாவை காண முடியாது. இப்பொழுது எஸ்தருடைய டர்ன் வருகிறது. ஒவ்வொரு பெண்களும் ராஜாவுக்கு முன்பாக போகும் பொழுது அவங்க என்ன வேணா கேட்கலாம். they can ask anything. 127 நாடுகளுடைய ராஜாவுக்கு முன்பாக போவதற்கு என்ன வஸ்திரம் வேணா கேட்கலாம், எப்படி வேணா நீங்க அலங்கரிச்சுக்கலாம். ஃபுல்லா சஃபயர், ஃபுல்லா டைமண்ட், ஃபுல்லா ரூபிஸ், ஃபுல்லா பிளாட்டினம், என்ன வேணா நீங்க அலங்கரிச்சுக்கலாம். அப்படிப்பட்டதான விஷயத்தை நீங்க கேட்கலாம். ஆனால் இந்த எஸ்தர் மாத்திரம் ஏகா என்ன சொன்னானோ அதை மாத்திரம் அலங்கரித்துக் கொண்டு ராஜாவுக்கு முன்பாக போகிறாள். இப்பொழுது அகஸ்வேரு ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைத்தது. 2வது முறை எஸ்தருக்கு தயை கிடைத்தது. இப்பொழுது அகஸ்வேரு ராஜா எஸ்தரை மிகவும் சௌந்தரியம் உள்ளவர் என்று சொல்லி எஸ்தரை தனக்கு ராணியாக எடுத்துக்கொள்கிறான். இந்த அகஸ்வேரு ராஜா
வஸ்தி தள்ளப்பட்ட இடத்திலே இந்த எஸ்தர் சேர்க்கப்படுகிறாள் ராணியாக. சாதாரண வேலைக்காரியா இல்ல, அடிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொண்டு போகப்பட்ட இந்த எஸ்தரை இன்றைக்கு ராணியாக உயர்ந்து நிற்கிறாள். இந்த எஸ்தர் இன்றைக்கு உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க சின்ன பொசிஷன்ல இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல நீங்க சாதாரணமா எண்ணப்படலாம், ஆனால் உங்களுடைய உயர்வு வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கனம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உயர்வை ஒருவரும் தடை செய்ய முடியாது. You will become an ordinary man to extraordinary man, an ordinary woman to extraordinary woman. இந்த மாதத்திலே உங்களுக்கு சாதாரணமா இருப்பீங்க, நீங்க அசாதாரணமாய் மாற போறீங்க. இந்த மாதம் அசாதாரணமாய் மாறப்போகிற மாதம். உங்களை சுற்றிலும் எல்லாமே அசாதாரணமாய் மாறப்போகிறது. உங்களுக்காக உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு முன்பாக இருந்தவரை தள்ளிவிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்கிறது. உங்களுடைய அதிகாரிகள் கண்களிலே உங்களுக்கு தயை கிடைக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க ஆமென் என்று சொல்லி, you will receive the favor, you will receive the grace. கர்த்தருடைய கிருபையும் மனிதனுடைய கண்களும் தயை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக போகிறது. எஸ்தருக்கு கிடைத்த அதே தயை, எஸ்தருக்கு கிடைத்த அதே இரக்கம் உங்களுக்கும் கிடைக்க போகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்க போகிறது, உங்கள் சந்ததிகள் கிடைக்க போகிறது. I receive it in the name of Jesus. நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆமென். இந்த எஸ்தருக்கு கண்களில் தயவு கிடைத்ததினாலே ராஜா எஸ்தரை, ஒரு அடிமை பெண்ணை, ராஜாவின் மனைவியாக ஒரு பட்டணத்திற்கு இல்ல 127 நாடுகளுக்கு அதிகாரியாக ராணியாக இந்த எஸ்தர் சேர்க்கப்பட்டாள். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் those who believe அது இந்த மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. இந்த எஸ்தர் ராணியாய் மாறும் பொழுது மொர்தெகாய் ஒன்னு சொல்றாரு, எஸ்தர் நீ ராணி அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது நீ ஒரு யூத குல பெண் என்று யாருக்கும் அறிவிக்காதே, உன் பூர்வீகத்தை குறித்து அறிவிக்காதே, உன்னை பற்றி எதையும் சொல்லாதே என்று சொல்லி தன்னை வளர்த்த மொர்தெகாய் சொன்னதை எஸ்தர் கீழ்ப்படிந்தாள். சில நேரங்களிலே நாம் ஒரு உயர்வுக்கு போகும் பொழுது நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் மறந்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நேரம் இல்லாதனாலே நான் எடுத்து காண்பிக்க முடியல உங்களுக்கு, ஆனால் வேதம் சொல்கிறது எஸ்தர் மொர்தெகாய் சொன்ன எல்லாவற்றையும் செய்தால். இந்த மாதம் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நீங்க செய்யும் பொழுது, கர்த்தர் எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் உயர்வை வைத்திருக்கிறார். God has a great position in your life. கர்த்தர் உங்களுக்கு தயையை கொடுக்க போகிறார். இதனால தெரியுமா, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனாலே. எஸ்தர் தன்னை வளர்த்த மொர்தெகாய்க்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தால். எஸ்தர் ராஜாத்தியாய் மாறிவிட்டால். எஸ்தர் 127 நாடுகளுக்கு ராணியாய் மாறிவிட்டால். ஆனாலும் வேதம் சொல்கிறது மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் எஸ்தர் செய்ய கவனமாயிருந்தாள். இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும், உங்களுடைய தகப்பனாகிய உங்களுடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நாம் இந்த மாதம் செய்யும் பொழுது உங்களை தடுப்பவன், உங்கள் உயர்வை தடுப்பவன், உங்களுடைய உயர்வை பறிப்பவன் ஒருவனும் இல்லை. உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றுவார் கர்த்தர். இப்பொழுது எஸ்தர் ராணியை மாறிவிட்டாள். மொர்தெகாயோ வென்றால் ராஜாவின் அரண்மனை முற்றத்திலே வாசலிலே காவல் காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இந்த அகஸ்வேரு ராஜாவை அழிக்கும்படிக்கு 2 பேர் திட்டம் பண்றாங்க. இதை மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவிக்கிறான். எஸ்தர் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவை காப்பாற்றுகிறாள். ஆனாலும் இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கை மாறவே இல்லை. ராஜா இந்த மொர்தெகாயை உயர்த்தவே இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த மெசேஜை நீங்க நல்லா கவனித்து பார்த்தால் உங்களுக்கு பல உண்மைகளும் பல ரகசியங்களும் புரிய ஆரம்பிக்கும். இந்த மொர்தெகாய் ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றுகிறான். ராஜா ஆட்களை அனுப்பி இதை விசாரித்த பொழுது இது உண்மை என்று தெரிந்து அந்த 2 பேரையும் அந்த 2 காவலர்களையும் தூக்கிலே போடுகிறான். ஆனால் மொர்தெகாய்க்கு ஒரு நன்மையும் செய்யப்படவில்லை. மொர்தெகாய் didn't receive any honor, any glory, any happiness, any promotion. மொர்தெகாய்க்கு
இந்த படித்த வசனத்திலே வெளிச்சமும் வரவில்லை, மகிழ்ச்சியும் வரவில்லை, களிப்பும் வரவில்லை, கனமும் வரவில்லை, எதுவுமே வரல. மொர்தெகாய் என்ன பண்ணிருக்கிறாரு? 127 நாடுகளில் ராஜாவின் உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. இப்ப இந்த மொர்தெகாய் வாசல் அருகே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எஸ்தர் தான் வளர்த்த மகள், எஸ்தர் என்னும் அக்சால், இந்த எஸ்தர் ராணி அரண்மனையில் இருக்கிறாங்க. இந்த மொர்தெகாய் ஒவ்வொரு நாளும் வாசல் அருகே நின்று தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஆமான் எனப்படுகிற ஒருவன் ராஜாவினாலே உயர்த்தப்படுகிறான். ஸ்தானத்திற்கு, பெரிய ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறான் இந்த ஆமான் அரண்மனைக்குள்ளே வரும் பொழுதும் அரண்மனை விட்டு வெளியே போகும் பொழுதும் எல்லாரும் இந்த ஆமானை வணங்க வேண்டும். ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் இந்த ஆமானை வணங்காமல் இருந்தான். ஆமானை வணங்க வேண்டும் என்று சொல்வது ராஜா சொன்ன கட்டளை. ஆனால் இந்த மொர்தெகாய் ராஜாவின் கட்டளையை மீறி, நான் மனிதனை வணங்க மாட்டேன், நான் மனிதனிடத்திலே நான் தயை தேட மாட்டேன், நான் கர்த்தரை வணங்குவேன் என்று சொல்லி ஆமான் மொர்தெகாய் இந்த ஆமானை வணங்காதிருந்தான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு மெசேஜ் எஸ்தரை பற்றி இல்ல, இன்னைக்கு மெசேஜ் மொர்தெகாயை பற்றி. மொர்தெகாய் எப்படி ஞானமாக தான் வளர்த்த மகளை, தன்னுடைய வளர்த்த மகளாகி எஸ்தரை ராணியை மாற்றுவதற்கு எப்படிலாம் கற்றுக் கொடுத்தார். பின்பு வாசலிலே காவலராய் இருந்த மொர்தெகாய் எப்படி ராஜாவாய் மாறினான். Today's message is how an ordinary man can change into an extraordinary man. How a slave can change into a king. எப்படி ஒரு அடிமை ஒரு ராஜாவாய் மாற முடியும். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது எஸ்தர் ராணியை குறித்தில்ல. அடிமையாகிய பெண்ணும் ராணியை மாறினாள். ஆனால் அடிமையான மொர்தெகாயும் அரசனாய் மாறின கதையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல அடிமையா இருந்தீங்களோ, நீங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி ராஜாவாக, ராணியாக, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களை தலைவனாக, தலைவியாக, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரத்தையும், உங்களுக்கு உண்டான எல்லா சொத்துக்கள் மீதும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மீதும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் ஆளுகை செய்வதில் கர்த்தராலே மாற்ற முடியும். God can change the situation in this moment. ஒரு சொடுக்கு போற நேரத்திலே உங்கள் சூழலை கர்த்தர் மாற்ற முடியும். இந்த மொர்தெகாய் ஒரு நாளும் ஆமானுக்கு தலை வணங்கவே இல்லை. ஒரு நாளும் ஆமானின் பாதத்தை வணங்கவே இல்லை. எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாம் கேட்கிறாங்க, நீ ராஜாவின் கட்டளையை மீற மொர்தெகாய், நீ ராஜாவினுடைய கட்டளையை மீறி நீ ராஜாவுக்கு உண்டான மரியாதையை செலுத்தாமல் ஆமானை வணங்காம இருக்கிற. ஆனால் இந்த மொர்தெகாய் சொல்றாரு, நான் ஒரு யூதன், I am a Jew, I have only one God. எனக்கு ஒரே தேவன் இருக்கிறார். இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய மொர்தெகாய், யவிருவின் மகனாகிய மொர்தெகாய், பெஞ்சமின் என்னும் கோத்திரத்திலே பிறந்த இந்த மொர்தெகாய் கர்த்தருக்கு மாத்திரம் தலை வணங்கினான். ராஜாவினுடைய கட்டளையை மீறினான். ஏனால் ராஜாவின் கட்டளை மனிதனை வணங்கும்படிக்கிறது. இந்த மாதத்திலே கர்த்தரின் கட்டளையின்படி நடக்க போகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே your heads will be lifted. You will be lifted to a position where no man has ever lifted. உங்க வேலை ஸ்தலத்திலே இதுவரை யாரும் கண்டிராத உயர்வு, உங்கள் கைகளிலே சம்பாதிக்காத பணம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திராத அந்த சந்தோஷம், களிப்பு, நடனம், அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில இருள் மறைய போகிறது. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரை மாத்திரம் வணங்கி உலகத்தையும், உலகத்தின் மனிதனையும், பொருளையும், வேலையையும் வணங்காமல் இருக்கும் பொழுது. நீங்க சொல்லலாம், பிரதர், நான் எந்த வேலையும் நான் வணங்கலையே, எந்த மனிதனை வணங்கலையே. ஆனால் உங்களுக்கே தெரியாம சில விக்கிரங்களை உங்கள் இதயத்தில் வைத்திருக்கலாம். சில பண்டிகைகள் வரும்பொழுது உங்களுடைய வேலை ஸ்தலத்துல எல்லாரும் போய் நிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களும் போய் நின்றுப்பீங்க. எல்லாரும் கம்பெனியில் இருக்க எல்லாரும் போய் வணங்குறாங்கன்னு சொல்லி நீங்களும் போய் அந்த இடத்துல போய் நின்றுப்பீங்க. அந்த பூஜையில போய் நீங்க கலந்து கொண்டிருப்பீங்க. எல்லாருக்குள்ளும் இப்படிப்பட்ட இருக்குதே, நான் மாத்திரம் தனியா நிக்கணுமே என்று சொல்லி நீங்க கூட்டம் சேர்ந்திருக்கலாம். அல்லது சிலர், நான் செய்ய மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள் என்று சொல்லி நீங்கள் வேறு பிரித்திருந்திருக்கலாம். இந்த இடத்திலே மொர்தெகாயும் அப்படித்தான், நான் கர்த்தரை மாத்திரம் வணங்குவேன் என்று சொல்லி மொர்தெகாய் ஸ்ட்ராங்கா இருந்தான். இப்பொழுது இந்த மொர்தெகாயை பற்றி ஆமானுக்கு சொல்லப்படுகிறது. ஆமான் இப்படி மொர்தெகாய் என்னும் ஒருவன் இந்த காவலாளிகள் மத்தியிலே அரண்மனை வாசலிலே ஒருவன் இருக்கிறான். அரண்மனை வாசலிலே இந்த மொர்தெகாய் உம்மை வணங்காதிருக்கிறான்.
ஆமான் அடுத்த முறை வரும்பொழுது பார்க்கிறான், இந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவில்லை. ஆமான் அரண்மனை விட்டு வெளியே வரும்பொழுது ஆமான் எதிர்பார்க்கிறான் மொர்தெகாய் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி. பிசாசு எதிர்பார்ப்பான், நீங்க பிசாசை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. பிசாசு எதிர்பார்ப்பான், நீங்கள் பிசாசை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நான் கர்த்தருக்கு தலை வணங்குவேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி நீங்க நிற்கும் பொழுது அவன் பார்ப்பான் எப்படி இவனை அழிக்கலாம் என்று சொல்லி. இப்பொழுது மொர்தெகாய் அழிப்பதற்கு ஆமான் திட்டம் பண்ணுகிறான். ஆமான் நேராக வீட்டுக்கு போய் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட யூதனாகிய மொர்தெகாய் என்னை வணங்க மாட்டுகிறான், மற்ற எல்லாரும் வணங்குறாங்க. இப்பொழுது ஆமானுக்கு ஒரு திட்டம் வருகிறது. இந்த மொர்தெகாய் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு திட்டம் செய்ய வேண்டும். இந்த மொர்தெகாய் யூதனாய் இருப்பதினாலே இந்த யூதர்கள் 127 நாடுகளில் இருக்கிறார்கள். இந்த முழு யூதர்களையும் அழிப்பதற்கு இந்த ஆமானுக்கு ஒரு தந்திரம் வருகிறது. சத்துரு இந்த ஆமான் வழியாக கிரியை செய்கிறான். ராஜாவினிடத்திலே போய் சொல்கிறான், ராஜா 127 நாடுகளிலே யூதர்கள் பெருகிவிட்டார்கள், இந்த யூதர்களை எல்லாம் அழித்து போடும்படிக்கு எனக்கு அதிகாரம் கொடும். இந்த யூதர்களை அழிக்க அழிக்க நான் உம்முடைய கஜானாவிலே, கஜானா என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. கஜானா என்று சொன்னால் ட்ரெஷர்ஸ், ட்ரெஷர் ஹவுஸ், ட்ரெஷரிஸ். இந்த கஜானாவிலே நான் இத்தனை 1000 வெள்ளி சேக்கல்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி பல 1000 வெள்ளிகளையும் பல 1000 பணத்தையும் இந்த யூதர்களை அழித்து போடுவதற்கு அவன் ஒவ்வொரு வருஷமும் கிரயமாய் செலுத்த போகிறான். ராஜாவுக்கு சந்தோஷம், நீ யூதர்கள் தான் அழித்து போட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய கஜானா நிறைஞ்சா போதும் என்று சொல்லி ராஜாவும் கட்டளையை பிறப்பித்து முழு 127 நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. யூதர்கள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. ராஜா இப்படி கட்டளை போட்டாரே, ஒன்றுமே செய்யாத யூதர்கள் இந்த ஆமானை அழிப்பதற்கு முழு யூத குலத்தையும் முழு யூதர்களையும் முழு இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு இந்த மொர்தெகாய் நிமித்தமாக ஆமான் திட்டம் பண்ணினான். இருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Are you there? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை அழிக்கும்படிக்கு, உங்கள் குடும்பத்தை சீரழிக்கும்படிக்கு, உங்கள் பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுவான் சத்துரு. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரம் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, எஸ் லேகு ராஹா சீக்கலியா ராஷே. இந்த ஆமான் கட்டளையை வாங்கி கொண்டு இந்த ஆமான் பயங்கரமான வெறி செயலை செய்வதற்காக, யூதர்கள் மேலே செய்வதற்காக அவன் இருக்கிறான். God bless you. Thank you. இப்பொழுது இந்த ஆமானுடைய கட்டளை, ஆமான் பெற்றுக்கொண்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக காலம் பார்த்து கொண்டிருக்கிறான். மொர்தெகாய்க்கு தெரியப்பட்டவுடனே வேதம் சொல்கிறது, மொர்தெகாய் சணல் வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு தன்னுடைய தலையின் மீது மண்ணை போட்டுக்கொண்டு அவன் மனம் கசந்து அழுகிறான். ஐயோ, இந்த என் யூத ஜனங்கள் அழிய போறாங்களே, என் யூதர் கோத்திரம் அழிய போகிறதே, முழு இஸ்ரவேல் ஜனத்தை அழித்து போட போறானே ஆமான். 127 நாடுகளும் சின்ன இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு ஆமான் தந்திரமாக அழித்த நினைத்தான். மொர்தெகாய் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அழுகிறான். எஸ்தருக்கு தெரியப்படுகிறது. எஸ்தருடைய காதுகளுக்கு போகிறது. மொர்தெகாய் அரண்மனை முற்றத்திலே அவன் சாம்பலை போட்டுக்கொண்டு ரெட்டுடுத்தி அழுது கொண்டிருக்கிறான். அசிங்கமா இருக்கு பார்க்கவே. இப்பொழுது மொர்தெகாய் இடத்திலே ஒரு தாதிமாரை அனுப்பி கேட்கிறாள், எஸ்தர் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்றீங்க? அப்பொழுது மொர்தெகாய் சொல்கிறார், எஸ்தர், நீ அரண்மனையில் இருக்கிறதுனாலே நீ தப்பித்து நினைக்காத. முழு யூதர்களையும் அழிப்பதற்கு ஆமான் தீர்மானம் பண்ணிவிட்டான். நீ ஏதாவது ஒன்று செய், do something. எதையாவது ஒன்று செய் என்று சொல்லி இந்த மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லுகிறான். எஸ்தருக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்தர் என்ன பண்றாங்க தெரியுமா? மொர்தெகாய்க்கு அந்த ரெட்டு வஸ்திரத்தை கழற்றி, நீ நல்ல வஸ்திரம் உடுத்து என்று சொல்லி விலை உயர்ந்த வஸ்திரத்தை எஸ்தர் அரண்மனையிலிருந்து அனுப்புறாங்க. மொர்தெகாய் அந்த வஸ்திரத்தை பார்த்து சொல்றான், எஸ்தருக்கு போய் சொல்லுங்க, நீ இந்த யூதரை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். நீ அரண்மனையில் இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட நேரத்திற்காக தான் கர்த்தர் உன்னை அரண்மனைக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். நீ
இதுவும் செய்யாவிட்டால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று சொல்லி மொர்தெகாய் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இப்பொழுது எஸ்தருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. எஸ்தர் மறுபடியும் அனுப்புறாங்க, ஆள் அனுப்பி சொல்றாங்க, மொர்தெகாய் அவர்களுக்கு நான் ராஜாவின் சமூகத்திலே போய் 30 நாட்களானது, which means king has forgotten Esther. எஸ்தரை ராஜா மறந்து விட்டார். ஒரு புருஷன் ஒரு மனைவியை 30 நாள் நினைக்காது இருந்தா அந்த புருஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும், அல்லது வேற ஒரு காரியம் அந்த புருஷனுடைய மனதில் இருக்கும். எஸ்தரை ராஜா பார்த்து 30 நாள் ஆனது. வேதத்துல நீங்க படிச்சு பாருங்க, 10 அதிகாரம் தான் எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கு. 10 அதிகாரத்தை நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்க இருதயம் எல்லாம் கர்த்தர் மீது வைராக்கிய வாஞ்சையாக, உங்கள் இருதயம் எல்லாம் கர்த்தருக்குள்ளே அது மிகவும் ஆழமாக அது வேறு ஒன்று ஆரம்பிக்கும். எஸ்தர் சொல்லி அனுப்புறாங்க, ஐயா நான் ராஜாவினுடைய சமூகத்துல போய் 30 நாள் ஆச்சு, என்னை ராஜா பார்த்து 30 நாள் ஆச்சு. இப்ப போய் நான் ராஜாவுக்கு முன்பாக நின்னா ராஜா என்னை கொன்று போட்டு விடுவார். ஆல்ரெடி வஸ்தி அப்படிதான் என்ன பண்ணாங்க, வஸ்தியுடைய கதையை முடிச்சிட்டாரு. வஸ்தி கூப்பிட்டு போகல, இப்ப நான் கூப்பிட்டாமே ராஜாவுக்கு முன்பாக போய் இப்படி ஆமான் பண்ணுகிறான்னு சொல்ல முடியாது. இப்பொழுதுதான் எஸ்தர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். மொர்தெகாய் சொன்னதை யோசித்து பார்த்து எஸ்தர் மொர்தெகாய் கால் அனுப்பி சொல்கிறார், நான் 3 நாள் உபவாசம் செய்ய போகிறேன். நான் மாத்திரமல்ல, நானும் என் தாதிமார்களும் 3 நாள் உபவாசம் செய்து 3ஆவது நாள் முடிந்தவுடனே என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் ராஜாவுக்கு முன்பாய் நிற்பேன் என்று சொல்லி இந்த எஸ்தர் சொல்றாங்க. மொர்தெகாய்க்கு அது நல்லது என்று பட்டது. மொர்தெகாய் எஸ்தர் சொன்னபடியெல்லாம் செய்கிறார். முழு யூதர்களையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் ரெட்டுடுத்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்தரும் ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி தானும் தன் 7 தாதிமார்களும் உபவாசம் பண்றாங்க. No one ate, யாருமே சாப்பிடல. எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறாள். எஸ்தர் நினைச்சா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஆமான தந்திரமா தோற்கடிக்க முடியும். எஸ்தர் நினைச்சா தான் ராணி, 127 நாடுகளுக்கு ராணி என்று கர்வம் கொண்டு மாம்சத்திலே செயல்பட்டிருக்க முடியும். ஆனால் எஸ்தரோ விவேகமாய் ஆவியானவர் ஆவியிலே செயல்பட ஆரம்பிக்கிறார். எஸ்தருக்கு தெரியும், நான் ராணியானது என் அழகுனால கிடையாது, நான் அழகா இருந்தாலும் ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்க செய்தது ஒரு தேவன் இருக்கிறார். இந்த எஸ்தர் 3 நாட்கள் உபவாசம் செய்கிறார். தேவச்சனமே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உபவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க உபவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். You need to fast. நீங்க சொல்லலாம், பிரதர் நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் படிக்கிறேன், எங்க அப்பா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்பாவா இருக்கிறாரு, நான் எதுக்கு உபவாசம் பண்ணணும், நான் நேரா போய் கேட்கலாம், எனக்கு எல்லாமே கிடைக்குமே. நோ, ஃபாஸ்ட், உபவாசம் செய்யுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உபவாசம் செய்யணும்னு தோணுதோ உபவாசம் பண்ணுங்க. இத்தனை நாள் அத்தனை நாள் கிடையாது. ஒரு நாள் இல்ல ஒரு வேளை அல்லது 2 வேளை அல்லது சனிக்கிழமை ஒரு வேளை, வெள்ளிக்கிழமை ஒரு வேளை, செவ்வாய்க்கிழமை ஒரு வேளை, எப்பெல்லாம் உங்களுக்கு உபவாசம் பண்ணு தோணுதோ அப்பெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்க போறீங்க. நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மாறாம இருந்துச்சோ, எதெல்லாம் இருள் இருந்துச்சோ, எந்த இடத்துல மகிழ்ச்சி இல்லையோ, எந்த இடத்துல கனம் இல்லையோ, எந்த இடத்துல உங்களுக்கு ஆனந்த சத்தம் இல்லையோ, எல்லா இடத்திலும் களிப்பும் மகிழ்ச்சியும் கனமும் உங்களுக்கு ஆடல் பாடலும் உண்டாக போகுது உங்கள் வாழ்க்கையில. ஏன் தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் உபவாசம் செய்ய ஆரம்பிக்க போறீங்க. இந்த மாதத்துல நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன், this month is a month of fasting and praying. உபவாசம் செய்கிறதான மாதம் இது. உபவாசத்தினாலே நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமாக சத்ரு எழுதின எல்லா விதமான பாண்ட், எல்லா விதமான சாபங்களையும் குலைத்து போட போகிறார். ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக கொலை செய்ய ஆரம்பித்தான். ஒரு மொர்தெகாயை கொலை செய்யல, முழு யூத ஜனங்களை கொலை செய்வதற்காக கட்டளை வாங்கி கொண்டான். இன்னைக்கு உங்களை மாத்திரமில்ல, உங்கள் சந்ததியையும் உங்களுக்கு பின்வருகிற சந்ததியும் அழிக்கும்படிக்கு சத்துரு நினைத்தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறது ஞானமா எஸ்தரை போல செய்ய போகிறீங்க. எஸ்தர் 3 நாட்கள் உபவாசம் செய்தால்
தானும் தன் தாதிமார்கள் உபவாசம் செய்தார்கள். மொர்தெகாய்க்கு இது நல்லது எனப்பட்டது. மொர்தெகாய் எஸ்தர் சொன்னது எல்லாவற்றையும் செய்கிறார். இதுவரைக்கும் மொர்தெகாய் சொன்னதை எஸ்தர் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது எஸ்தர் சொல்லுவதை மொர்தெகாய் செய்கிறார். எஸ்தர் சொல்றாங்க, என்னுடைய ஜீவனை நான் ராஜா என்னை கொன்று போடுவார் என்று தெரிந்தாலும் பரவாயில்லை, நான் ராஜாவுக்கு முன்பாய் நிற்க போகிறேன். எப்போ? 3 days ஃபாஸ்டிங் அப்புறம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற ஒரு தீர்மானம், I am going to fast and pray. நான் உபவாசித்து நான் ஜெபிக்க போறேன். உங்ககிட்ட செல்வம் இருக்கலாம், உங்ககிட்ட பொருள் இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இருக்கலாம், உங்ககிட்ட எல்லாமே பெரிய பெரிய மனிதர்களை தெரிஞ்சிருக்கலாம், உங்க வேலையில உங்க பாஸ் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல பெரிய பெரிய ஆட்கள் இருக்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லி நீங்க காத்திருக்காதீங்க. இந்த மாதம் உன்னதத்தில் இருக்கிற தேவனை, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவை, கத்தாதி கத்தராகிய நம்முடைய தேவனை நோக்கி பார்க்க போறீங்க. எஸ்தர் 3 நாள் ஜெபித்ததுக்கு பிறகு எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்கு முன்பாக செல்கிறாள். எஸ்தர் ராஜாத்தி வஸ்திரத்தை தரித்து, ராணியுடைய வஸ்திரத்தை தரித்து, தன் கிரீடத்தை வைத்துக் கொண்டு ராஜாவின் சமூகத்திற்கு போகிறாள். அகஸ்வேர் ராஜாவினுடைய கொள்கை என்ன தெரியுமா? செங்கோலை நீட்டினால் உள்ளே வரலாம், செங்கோலை நீட்டவில்லை என்று சொன்னால் ராணியுடைய கழுத்து துண்டாக்கப்படும். செங்கோலை நீட்டப்படவில்லை என்று சொன்னால் எஸ்தருடைய கதை அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். எஸ்தர் 3 நாள் பிறகு உபவாசத்தோட ராஜாவினுடைய அரண்மனைக்கு போகிறார். ராஜா உட்கார்ந்திருக்கிறார். எஸ்தரை பார்த்ததும் தன் வேதம் சொல்கிறது, ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. தேவ ஜனமே, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் மற்றவருடைய கண்களிலே உங்களுக்கு தயை கிடைக்க செய்வார். உங்களுக்கு பல மாதங்களாக பல வருஷங்களாக வர இருக்கிற அந்த பணங்கள் உங்களுக்காக கர்த்தர் அங்கே கிரியை செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து, பிரதர் இந்தாங்க, சகோதரி இந்தாங்க, சிஸ்டர் இந்தாங்க என்று சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பயம், ஒரு தயை உண்டாகும். எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் நின்ற பொழுது ராஜா செங்கோலை நீட்டுகிறான். செங்கோலை நீட்டின உடனே எஸ்தர் ராஜாத்தி செங்கோலிடத்திலே வந்து அவன் முத்தம் கொடுக்கிறாள். பிறகு அகஸ்வேர் ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, நீ என்னை பார்ப்பதற்கு வந்திருக்கிறாய். நல்லா கவனிக்கணும், அகஸ்வேர் ராஜா கூப்பிடாமல் ஒரு பெண்ணு கூட எஸ்தர் ராஜாத்தி இருந்தாலும் போக முடியாது அவருக்கு முன்பாக. ராணிக்குன்னு தனியா ஒரு மண்டபம் இருக்கும், ராணிக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும், அங்கதான் ராணி இருக்கணும். இந்த எஸ்தரை பார்த்ததும் அவர் கேட்கிறார், ராஜ்யத்திலே பாதியை கூட நீ கேள்வி நான் அவனுக்கு கொடுக்கிறேன், which means 127/2, கிட்டத்தட்ட 63 நாடுகளை நீ கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன். 63 நாடுகளை கேட்டாலும் தருவேன், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தர உனக்கு, நீ கேளு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, ராஜா, நான் ஒரு விருந்து செய்ய போகிறேன், அந்த விருந்துக்கு நீங்க வரணும், நீங்க மாத்திரம் இல்ல நீங்களும் ஆமானும் வரணும் என்று சொல்லி. ராஜா சொல்றார், விருந்துக்கு தானே வரணும்னு சொல்லி எஸ்தர் ராணி ஏற்படுத்தின விருந்துக்கு இந்த அகஸ்வேர் ராஜாவும் ஆமானும் போறாங்க. இப்பொழுது ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாட் யூ வாண்ட் சொல்லு, நான் உனக்கு செய்யறேன். எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, ராஜா, எனக்கு என்னுடைய வேண்டுதல் என்னவென்று சொன்னால், நாளைக்கும் நான் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண போகிறேன், அதுல நீங்களும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. முதல் முறை பார்க்கும் பொழுது ஆமான் போகல, 2வது முறை தான் எஸ்தர் ராஜா சொல்றாங்க, நீங்களும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அந்த அகஸ்வேர் ராஜா சொல்றாரு, அப்படித்தானே ஆமானுக்கு சொல்லப்படுகிறது. ஆமானுக்கு மிகுந்த சந்தோஷம், ராஜா என்னை பயங்கரமான ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு, ராணி ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த பந்தியிலேயே எனக்கு கிடைக்க போகுது என்று சொல்லி நான் அங்க கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளவு பெரிய முக்கியமான ஆளாயிட்டேன். இப்பொழுது ஆமா நேரா வீட்டுக்கு வரான்.
வந்து தன்னுடைய மனைவிடத்தை சொல்றான், இந்த மாதிரி என்ன இவ்வளவு பெரிய பந்தியில இவ்வளவு பெரிய விருந்துல என்ன கூப்பிட்டுருக்காங்க, ராணி கூப்பிட்டுருக்காங்க, ராஜா ஆள் அனுப்பி என்ன கூப்பிட்டுருக்காங்க. அப்பொழுது அவங்க மனைவியும் நண்பர்களும் சொல்றாங்க, இந்த மொர்தெகாயை தீர்த்து கட்டுவதற்கு இதுதான் சரியான நேரம். நீ விருந்துக்கு போறல, 50 முழம் தூக்கு மேடையை நீ என்ன பண்ண செய், இந்த மொர்தெகாயை தூக்கிலிட்டுலாம் என்று சொல்லி ஆமானுக்கு நல்லது என்று பட்டது. ஆமான் 50 முழம் தூக்கு மேடையை செய்கிறான். ஆமானுக்கு தெரியாது இந்த 50 முழம் தூக்கு மேடை மொர்தெகாய்க்கு இல்ல, நமக்கு தான் என்று சொல்லி ஆமான் தன் கைகளாலே தூக்கு மேடையை செய்கிறான். 50 முழம் தூக்கு மேடை செய்துவிட்டு இப்பொழுது வேகமாக அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது அன்றைக்கு இரவு ராஜாவுக்கு தூக்கமில்லை. அகஸ்வேரு ராஜாவுக்கு உறக்கமில்லை. அகஸ்வேரு ராஜா தூங்கவில்லை என்று சொன்னால் பெண்கள் நடனம் ஆடுவாங்க, அல்லது புலவர்கள் வந்து கவிதை பாடுவாங்க, இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அன்றைக்கு அகஸ்வேரு ராஜா சொல்லுகிறான், எனக்கு நாளாகவும் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, எனக்கு நாளாகவும் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, அதை எனக்கு முன்பாக படிங்க. நீங்க செய்கிற உபவாசம் ராஜாவின் இருதயத்தை மாற்றும். நீங்க செய்கிற உபவாசம் அரண்மனையில் இருக்கிற ராஜாவின் இருதயத்தை மாற்ற முடியும் என்று சொன்னால், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய உறவினருக்கு முன்பாக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்பாக, உங்கள் கணவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான எண்ணங்களையும் மாற்றும். எஸ்தர் செய்த உபவாசம் பாருங்க, ராஜாவுக்கு தூக்கத்தை அது எடுத்து போட்டது. தூக்கமே வரல. இப்பொழுது ராஜா நாளாகும் புஸ்தகத்தை படிக்க சொல்கிறார். படித்து கொண்டே வரும்பொழுது ஒரு இடத்திலே ராஜா நிறுத்துங்க, அந்த இடத்தை மறுபடியும் படிங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் படிக்கிறாங்க, ராஜா உங்களுடைய உயிரை 2 காவலர்கள் கொலை செய்யும்படி தீர்மானம் பண்ணினார்கள். இதை மொர்தெகாய் ரகசியமாக உங்களை காப்பாற்றினான். அப்பொழுது ராஜா கேட்கிறார், இந்த மொர்தெகாய்க்கு என்ன நன்மை செய்யப்பட்டது, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று சொல்லி படிச்சு பார்க்கறாங்க. அதுல ஒரு நன்மையும் செய்யப்படல. இன்னைக்கு உங்களுக்காக ஃபேவர், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபேவரை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்காக தயை கர்த்தர் செய்ய போகிறார். ராஜாவினுடைய இருதயத்திலே யோசனை வருகிறது, நம்முடைய உயிரை காப்பாத்திருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு ஒரு நன்மையை கூட நம்ம செய்யலையே, 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறேன், ஒரு வெள்ளி காசு கொடுக்கல, ஒரு பொற்காசு கொடுக்கல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நல்லா கவனிங்கன்னு சொல்லி. யூதராகிய இந்த மொர்தெகாய்க்கு 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனா ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். இப்பொழுது ராஜா சொல்கிறார், என்ன செய்யலாம் யோசிக்கும் பொழுது அரண்மனைக்குள்ளே ஒரு மனிதன் நடந்து வர சத்தம் கேட்குது. ராஜா கேட்கிறார், யார் அங்கே? அப்பொழுது சொல்றாங்க வேலைக்காரங்க, ஆமான் வந்திருக்கிறார் ஐயா. ஆமானை உள்ளே கூட்டுவாங்க. ஆமான் வராரு. ஆமான் தான் பெரிய ஆளா இருக்காரு. இப்போ எஸ் ராஜா கேட்கிறாரு, ஒருவன் ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினால், ராஜா அவனை மேன்மைப்படுத்த விரும்பினால் அவனுக்கு என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று என்றார். அதற்கு இந்த ஆமான் சொல்லுகிறான், நம்மளதான் ராஜா சொல்ல போறார் சொல்லி ராஜாவினுடைய உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து, ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை போட்டு, ராஜனுடைய அந்த குதிரையின் மேலே ஏற்றி கொண்டு அவனுக்கு முன்பாக ராஜா உயர்த்துகிற மனிதன் இப்படிதான் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி கோஷம் எழுப்பிக் கொண்டே போக வேண்டும், உயர்த்தி கொண்டே போக வேண்டும் என்று சொல்லி இப்படி சொன்ன உடனே, நீ சொன்னபடி ஒன்று கூட தவறாமல் எல்லாவற்றையும் போய் அந்த மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்ற ராஜா. ஆமானுக்கு ஒரே கஷ்டம், ரொம்ப அசிங்கமா போயிருச்சு. இப்பதான தூக்கு மேடை 50 முழம் தூக்கு மேடை செய்து விட்டு வந்தேன். ஆனா இப்ப மொர்தெகாயை நம்ம அழிக்கும் போது அழிக்காம நான் கையிலாலே அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அவனுக்கு ராஜ கிரீடத்தை வைத்து, ராஜா போடுற முத்திரை மோதத்தை போட்டு, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு, ராஜாவினுடைய குதிரையின் மேல அந்த ரதத்தின் மேல ஏற்றி கொண்டு எல்லா இடத்துக்கும் போய் ராஜா உயர்த்தப்படுகிற மனுஷன் இப்படி உயர்த்தப்படுவான் என்று சொல்லணுமா? இப்பொழுது ஆமான் ராஜா சொல்றார், நீ சொன்னது எல்லாவற்றையும் ஒண்ணு கூட குறையக்கூடாது. ஆமான் அப்படியே போய் செய்கிறான். எல்லாவற்றையும் செய்து கொண்டு வரும்பொழுது மொர்தெகாய் தலை உயர்ந்து தலை நிமிர்த்தி வருகிறார். ஆமானோ முக்காடு போட்டாரு. முக்காடு போட்டுட்டு மறைந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு வைஃப் கிட்ட சொல்றாரு, இத மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டாங்க, மொர்தெகாய் இப்படி உயர்த்த ராஜா என்ன அசிங்கப்படுத்திட்டாரு, நான் அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு போயிட்டேன்,
இன்னைக்கு சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. உங்களை யார் யாரெல்லாம் அழிக்க நினைச்சானோ வெட்கப்பட்டு போவானாக. லேகுரா சிகுமெலே டுப்ரஹாடாஷே. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க. லே ப்ரோஹாங் மலஹாசிகேலியாரா. ஆமான் மொர்தெகாய் அழிக்க நினைத்தான். மொர்தெகாய் வெட்கப்பட்டு போனான். இப்பொழுது அவங்க மனைவி திட்டுறாங்க, அவன் ஒரு யூதன், இன்னைக்கு யூதன் உங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஒரு வேலைக்காரன் உங்களை இன்னைக்கு மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். இப்பொழுது ராஜாவிடத்திலிருந்து ஆள் அனுப்பப்படுகிறது. ராஜாவிடத்திலிருந்து ஆள் அனுப்பப்படுகிறது. ஆமான் சீக்கிரம் வாங்க, எஸ்தர் செய்த அந்த விருந்துக்கு ராஜா அழைக்கிறார் என்று சொல்லி ஆமான் அவன் வஸ்திரங்கள் எல்லாம் நல்லா உடுத்தி கொண்டு நேர அரண்மனைக்கு போகிறார். அரண்மனையிலே எஸ்தர் திராட்சரசத்தை சர்வ் பண்றாங்க. வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ராஜா மறுபடியும் கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய வேண்டுதல் தான் என்ன? உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த அரண்மனையிலே பாதி கூட கேளு, கொடுக்கிறேன். எஸ்தர் சொல்றாங்க, ராஜா, என்னையும் என்னுடைய ஜனத்தையும் அழிப்பதற்கு ஒரு துஷ்டன் எழும்பி விட்டான், கட்டளை வாங்கிவிட்டான். நானும் என் ஜனங்கள் அழிந்து போக போகிறோம். நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி எஸ்தர் சொல்லுகிறாள். இந்த எஸ்தர் சொன்னது ராஜாக்கு மிகவும் கோபம். என்னுடைய ராணியை யார் கொல்ல முடியும்? Who can touch my queen? உங்க மனைவியை யார தொட முடியுமா? உங்க கணவரை யார தொட முடியுமா? உங்களுக்கு முன்பாக இந்த ராஜாவுக்கு கோபம் எழும்புது. எப்படி என் ராணியை கொன்று போட முடியும் என்று சொல்லி. அது வரைக்கும் ராஜாவுக்கு தெரியாது இந்த எஸ்தர் ஒரு யூத குல பெண் என்று சொல்லி. இப்பொழுது இந்த ராஜாவுக்கு கோபம். உடனே வேக வேகமாக கேட்கிறார், சொல்லு, யார் அது? இப்பொழுது எஸ்தர் சொல்கிறார், இந்த துஷ்டன் ஆமான் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் என்று சொல்லி. லேபா ரகாதியாலா ஷியாரா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். உங்களை அழித்து போட நினைத்தவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் நீங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். இந்த ராஜாவுக்கு மிகுந்த கோபம். என்னோடு கூட இருக்கிற என்னுடைய அரண்மனையிலே எனக்கு அடுத்த பொசிஷன் இருக்கிற இந்த ஆமானா என்னுடைய ராணியையும் ராணியினுடைய குலத்தையும் கொல்ல நினைத்தான் என்று சொல்லி ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்து அவன் தோட்டத்துக்குள்ளே போய்விட்டான் ராஜா. இப்பொழுது ஆமான் இங்கேதான் ஒரு புத்தியினமான ஒரு செயலை செய்கிறான். நேரா எஸ்தர் இருக்கிற அந்த இடத்துல வந்து, எஸ்தர் உட்கார்ற அந்த இடத்துல எஸ்தருடைய காலை பிடித்து கொண்டு அந்த இடத்துல உட்கார்ந்து எஸ்தர் இடத்துல கேட்கிறான், ராணி என்னை மன்னிச்சிருங்க, நீங்க யூத குலம் தெரியாது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லி அவன் எஸ்தரை பிடித்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ராஜா உள்ளே வருகிறான். வந்ததும் ஆமான் எஸ்தர் இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து எஸ்தருடைய காலை பிடித்துக் கொண்டு கேட்கிறதை பார்த்ததும் அவனுக்கு மிகுந்த கோபம். எனக்கு முன்னாடியே என்னுடைய ராணியை பலவந்தம் பண்ணுகிறானா என்று சொல்லி அவன் ராஜா சொல்லும் பொழுதே 2 பேர் வந்து ஆமானினுடைய தலையை மூடிவிட்டார்கள் கருப்பு துணியினாலே. இப்பொழுது ஆமானை மூடிவிட்டு வைத்திருக்கும் பொழுது ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது, மொர்தெகாயை கொலை செய்வதற்கு ஆமான் 50 அடி முலம் தூக்கு மேடையை செய்வித்திருக்கிறான். இந்த 50 அடி தூக்கு மேடையிலே இந்த ஆமானையே தூக்கி போடுங்க என்று சொல்லி ராஜா கட்டளையிடுகிறார். ராஜாவின் சொல்படி இந்த ஆமானை கொண்டு போய் தான் செய்வித்த 50 அடி முள தூக்கு மேடையிலே ஆமானை தூக்கு போடுறாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க. ஆமான் மொர்தெகாயையும் மொர்தெகாயினுடைய கோத்திரத்தையும் யூதரும் அழிக்க நினைத்தான். ஆனால் ஒரு எஸ்தரும் மொர்தெகாயும் ரெட்டு உடுத்தி உபவாசம் செய்து கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஜெபித்த பொழுது அவர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இந்த மாதத்திலே உங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக போகிறது. லேபா சீகலாரா ஹாதியாராஷே. வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் கனம் உண்டாக போகிறது. மொர்தெகாய் காவல் குடத்திலே வாசலில் நிற்கிறான் ஒரு காவலாளி. மொர்தெகாய் தன்னுடைய வளர்ப்பு மகள் ராணியா இருந்தும் மொர்தெகாய் எதையும் தனக்கென்று கேட்கவில்லை. அவன் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்,
யூதர்கள் மடிந்து போகிற பொழுது ராணியாகிய எஸ்தரே, எஸ்தர், நீ மாத்திரம் தப்பித்துக் நினைக்காதே, நீ செய்யாவிட்டால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்பினான். இன்றைக்கு நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக காரியத்தை மாற்றப் போகிறார். ஆமானை அழித்து ஆமானுக்கு இருந்த பயங்கரமான செல்வ செழிப்பான வீடு, வேலைக்காரர்கள், ஆமானுக்கு இருந்த எல்லா செல்வங்களையும் எடுத்து ராஜா எஸ்தருக்கு கொடுக்கிறார். இப்பொழுது ஆமான் இருந்த இடத்திலே ராஜா மொர்தெகாயை தலைவனாய் வைக்கிறார். ராஜாவுக்கு அப்புறம் அடிமையா இருந்த சாதாரண ஒரு காவலாளியா இருந்த ஒரு மொர்தெகாய் இப்பொழுது ராஜாவுக்கு அடுத்த நிலைமை. அதாவது 127 நாடுகளுக்கும் அகஸ்வேர் ராஜாவா இருந்தால் இந்த மொர்தெகாயும் எல்லா நாடுகளுக்கும் ராஜாவா இருக்கிறான். இந்த மொர்தெகாயை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி இருக்குன்னா, இந்த அதிகாரத்தை படிப்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநிலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் இந்த மொர்தெகாய், ரெட்டு உடுத்தி ஜெபித்துக் கொண்டிருந்த மொர்தெகாய், சாம்பலில் உட்கார்ந்திருந்த மொர்தெகாய், சாதாரண வஸ்திரம் போட்டிருந்த மொர்தெகாய் இப்பொழுது ராஜ வஸ்திரம், பட்டு வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம், இளநீல வஸ்திரம், பொன்முடியை தரித்துக் கொண்டு ராஜாவினுடைய சமூகத்தில் வருகிறான். ராஜா அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். ராஜாவா இருக்கிறான் மொர்தெகாய். எஸ்தர் தான் வளர்த்த மகள் அகஸ்வேர் ராஜாவுக்கு ராணியா இருக்கிறார். மொர்தெகாயுடைய நல்ல குணத்தினாலே முழு யூதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். என்ன தெரியுமாச்சு? முழு 127 நாடுகளிலே யார் யாரெல்லாம் இந்த யூதர்களுக்கு விரோதமாக கொலை செய்வதற்கு ரெடியா இருந்தாங்களோ, இப்பொழுது எஸ்தர் சொல்றாங்க ராஜாவிடத்துல போய், ராஜா, நீங்க கொடுத்த கட்டளை எல்லாமே எல்லாருக்கும் எழுதப்பட்டு விட்டது, அனுப்பப்பட்டுருச்சு. இப்போ யூதர்களை அழித்து போடுவதற்கு காத்து கொண்டிருக்காங்க, அழித்து போட்டுருவாங்க. அதற்கு ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தி, நீ கட்டளையை பிறப்பி 127 நாடுகளுக்கும் மொர்தெகாயும் நீ என்ன பண்ணுங்க, ராஜாவின் நாமத்தில் கட்டளையை போடுங்க, என்ன கட்டளையை போடுங்க, எல்லா கட்டளையும் போடுங்கன்னு சொல்லி இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி கட்டளையை போடுகிறாள். யூதர்களுக்கு நலமாக கட்டளையை போடுகிறார். இது நிமித்தமாக யூதர்களை ஒருவனும் தொட முடியாதபடிக்கு யூதர்களை கண்டு எல்லாருக்கும் பயம் வருது. இந்தியா முதல் எத்தோப்பியா வரைக்கும் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இந்தியாவில் இருக்கிற இந்தியாவிலும் யூதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து எல்லா யூதர்களும், எத்தியோப்பியா வரைக்கும் இல்லை, எல்லா யூதர்களும் சந்தோஷம். யார் யாரெல்லாம் யூதர்கள் அழிக்க நினைச்சாங்களோ இந்த யூதர்கள் போய் ஒவ்வொருத்தரும் அழிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்காக சத்துருக்களை அழித்து போட போகிற இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆவியிலே நாம் அனல் கொண்டு எழும்ப வேண்டும். இந்த realm of the spirit, ஆவியிலே எழும்ப வேண்டும். எஸ்தர் ராணி மாம்சத்திலே யோசித்திருந்தால் ராஜாவுக்கு முன்பாக போய், ராஜா என்னை காப்பாத்துங்கன்னு அழுதுருக்கலாம். எஸ்தர் அதை செய்யல. ஞானமாக தேவாதி தேவனை நோக்கி பார்த்தால், இந்த மாதம் உங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உங்களுக்கு உண்டாக வேண்டுமா? உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு வெளிச்சம் வேண்டுமா? இருளான உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வேண்டுமா? உங்களுக்கு களிப்பு வேண்டுமா? சந்தோஷமே இல்லாத உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வேண்டுமா? உங்களுக்கு கனம் வேண்டுமா? நீங்க செய்ய வேண்டியதுதான் ஒன்றே ஒன்றுதான். இந்த மாதம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம், உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். We are going to fast and pray. நாம் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். மாசேலே மனஹான ஹசி கலபாஷியாரா, நாம் உபவாசம் செய்ய போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாம் உபவாசம் செய்ய போகிறோம். எஸ்தர் 3 நாள் உபவாசம் செய்தால் தான் மாத்திரமல்ல தன் தாதி உபவாசம் செய்தாங்க. லேமனா ஹந்த லோபோ சிகே லியாராஷ். ஹalleluya. Can someone say hallelujah?
Can someone say hallelujah? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, லேகுரா கலமாந்தோரோஷே, யார் யாரெல்லாம் நீங்க கவனிச்சு கொண்டிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கனமும் ஆர்ப்பரிப்பும் உண்டாக போகிறது. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதருக்கு பதிலாக உங்க பெயரை போட்டுக்கோங்க. இவ்விதமாக வில்லியம்ஸ் ஆகி எனக்கு என் கர்த்தர் மகிழ்ச்சியும் கனமும் களிப்பும் வெளிச்சமும் கொடுக்க போறாரு. எனக்கு கொடுக்க போறாரு. நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் ஆவியிலே பெற்றுக்கொள்ள போகிறேன். I am going to receive from the realm of the spirit through the Holy Spirit. பரிசுத்த ஆவியான மூலமாக மொர்தெகாய் எஸ்தருக்கு சொன்னது எல்லாவற்றையும் எஸ்தர் செய்ய ஆரம்பித்தால், பரிசுத்த ஆவியான நமக்கு சொல்வது எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். நாம் இன்றைக்கு உபவாசம் செய்ய வேண்டும். நாம் இந்த மாதத்திலே பயங்கரமாக விசுவாசத்தோடு உபவாசம் செய்ய வேண்டும். மாம்சத்திலே செய்த எல்லா காரியமும் போதும். எந்த தயையும் இல்லை, எந்த நன்மையும் கிடைக்கல, எந்த மேன்மையும் கிடைக்கல, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. இனிமேல் நீங்களும் நானும் ஆவியிலே நாம் கர்த்தரை தேட போகிறோம். ஆவிக்குரிய போராட்டம் செய்ய போகிறோம். ஆமானாகிய பிசாசானவன், தந்திரமுள்ள ஆமான், ராஜாவின் கஜானாவுக்கு ஆயிரமான வெள்ளியை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து முழு யூதரை அழிக்க ஆரம்பித்தான். அழிக்க திட்டம் போட்டான், கட்டளையை பிறப்பித்தான். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் மொர்தெகாய்க்கு அவன் ஞானத்தை கொடுத்து எஸ்தரை திடப்படுத்தி எஸ்தர் உபவாசித்து ராஜாவுக்கு முன்பாய் போன பொழுது ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அகஸ்வேர் ராஜா 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிப்பதற்கு கட்டளை போட்டதை நிறைவேற்றி இருந்தால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதை தடுத்திருப்பான் சத்துரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா வெறும் மொர்தெகாயும் யூதர்களை மாத்த அழிக்கிறதுக்காக இந்த திட்டம் என்று சொல்லி? இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த பூமியிலே வருவதற்கு எந்த யூதனும் இருக்கவே கூடாது என்று சொல்லி சத்துரு ஆமான் வழியாக திட்டம் போட்டான். ஆனால் ஒரு மொர்தெகாய் கர்த்தருக்காக எழுந்து நின்றான். காவல் கூடத்திலே காவலாளியா இருந்த மொர்தெகாய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்காக வைராக்கியமாயிருந்தான். ஒரு எஸ்தர் ராணி தன் ஜீவனையும் துச்சவன கருதி 3 உபவாசித்து ராஜாவுக்கு முன்பாய் நிற்கிறான். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட உபவாசம் செய்றீங்க? அழிந்து போகிற இந்த ஜனத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? யூத ஜனங்கள் அழிந்து போவதை பார்க்க முடியாமல் எஸ்தர் உபவாசித்தாலே, இன்றைக்கு நாம் நம்முடைய இனம், நம்முடைய ரத்தம், நம்மை போல கண் வாய் மூக்கு இருக்கிற மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கானே சத்துரு. ஆத்துமாக்கள் நரகத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே. என்ன செய்றீங்க நீங்க? வாட் ஆக்ஷன்ஸ் யூ ஆர் டேக்கிங்? பிரதர், என் வாழ்க்கையே சரியில்லை, நான் எப்படி மற்றவனுக்காக ஜெபிக்க முடியும்? இன்னைக்கு உபவாசம் செய்ய ஆரம்பிங்க. இன்னிலிருந்து எப்பெல்லாம் கர்த்தர் சொல்றாரோ இன்னைக்கு உபவாசம் செய் என்று சொல்லி அப்பெல்லாம் உபவாசம் செய்ய ஆரம்பிங்க. Start praying, start fasting. உங்களுடைய பொருள், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தடுத்து வைத்திருக்கிறானா? உங்களுடைய பொருளை ஒருத்தன் அபகரித்து வைத்திருக்கிறானா? உங்களுடைய சந்தோஷத்தை ஒருத்தன் திருடி வைத்திருக்கிறானா? நீங்க முழங்காலை முடக்கி உபவாசம் செய்து வானத்தை பூமியும் படைத்த தேவனை பார்த்து அழுது ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கதவை தட்டி கொடுக்கப்படும். எழுதி வச்சுக்கோங்க. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் டீல்ஸ் உங்களை தேடி வரும். நீங்க செய்து கொண்டிருக்கிற நார்மல் ஜாப் எல்லாம் அரண்மனையில் இருக்கிற உயர்வுக்கு
நீங்க ராஜாவாய் மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க அடிமையா இருக்கலாம், ஆனால் நீங்க ராஜாவாய் மாறுற நேரம் வரும். Which means you'll be the owner for your business once again. The Lord will lift you. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தாதி கர்த்தரை நோக்கி உபவாசம் செய்யுங்கள். பசி எடுக்கதான் செய்யும். பட்டினி மாம்சம் சொல்லும், எனக்கு ஏதாவது சாப்பாடு கூட, பசிக்குதுன்னு தான் சொல்லும். நோ, என்னுடைய தேவனை நோக்கி நான் உபவாசம் செய்கிறேன். எனக்கு விரோதமாய் ஒரு ஆமான் தந்திரம் செய்து விட்டான், என்னை அழித்து போடும்படிக்கு தந்திரம் செய்து விட்டான், எனக்காக ஒரு தூக்கிபடி ஆயத்த பண்ணி வைத்து விட்டான், என் ஜனை அழித்து போட நினைத்து விட்டான். இனி நான் கர்த்தருக்காய் நிற்க போகிறேன். மாசோட்டோ பாராகலேபேஷ் பிரஹிலாஸ் ப்ரோஹெலெகோஸ் மெண்டுலேஸ் ரஃபீலா ஹாசியாராஷ் மாசெட்டாலி கினமாண்டரோஷ் பிரசுடாகே லேமனா ஹம்ருடோஷ் Pradiko parafa lishuram rahasikaras. முர்தகாய் ராஜ வஸ்திரமும் பட்டும் ராஜ பொன்முடி தரித்துக் கொண்டு ராஜாவின் மேன்மையுடையவனாய் ராஜாவின் ஸ்தானத்திலே வந்து அமர்ந்தான். இந்த மாதம் சாதாரணமா இருக்கிற நாம் அசாதாரணம் மாறப்போகிறோம். An ordinary man, a slave to a king. அடிமையிலிருந்து ராஜாவாய் மாறுகிறார் மாதம் இது. இந்த நவம்பர் மாதத்தின் தலைப்பு அடிமையிலிருந்து ராஜாவாய் மாறப்போகிறேன். ஒரு அடிமையிலிருந்து ராஜாவாய் மாறுகிற தருணம் இந்த மாதம். A slave, an ordinary man to extraordinary man. சாதாரண மனிதனாய் இருந்து அசாதாரண மனிதனாய் மாறுகிற மாதம். உங்களுக்கு யாருடைய கண்ணில் தயவில்லாமல் இருந்திருக்கலாம். உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் எந்த நன்மையும் உங்களுக்கு செய்யக்கூடாது நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் எல்லாருடைய கண்களிலும் உங்களுக்கு தயை கிடைக்க போகிறது. நான் இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கிறேன் இந்த ஊழியத்துல. இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த நான் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த ஊழியத்துல வந்திருக்கேன்னு சொல்லி யாராவது சொல்வீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. If you are new to the very first time, you are new to this ministry for the very first time, you are here, let me know in the comment section. Laha suha lemeku shifialas pradigada lahamduraha zekheliarash. Your life is going to change. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. Your life is going to change. Your life is going to change. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறப்போகிறது. அடிமையாகிய முர்தகாய் ராஜாவாய் மாறின தருணம். எஸ்தர் ராஜாத்தி உள்ளே அனுப்புவதற்கு முர்தகாய் அனுப்பி விடுறாங்க. எஸ்தர் ராஜாத்தி கண்களில் தயவு கிடைத்தது மற்ற ராஜாவின் வேலைக்காரன் கண்களிலே. ஆனால் முர்தகாயை ராஜாவாய் மாற்றியது கர்த்தர். என்னுடைய ஜனத்தை, என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு ஒருவன் இருக்கிறானே என்று சொல்லி சாதாரண முர்தகாயை அசாதாரண கர்த்தர் மாற்றினார். இந்த ஊழியத்திலே சிலர் உண்மையா இந்த ஊழியத்தில் நீங்க இருக்கிறீங்க. இந்த ஊழியத்தை மிகவும் நேசிக்கிறீங்க. உண்மையாக இந்த ஊழியத்திற்கு நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். You know one thing, என் ஜெபத்துல யாரெல்லாம் இந்த ஊழியத்துக்கு உண்மையா இருக்காங்களோ, இந்த ஊழியத்துல உண்மையா இணைந்து இருக்கிறாங்களோ, நான் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை மாறும். Your life will change. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே கலந்து கொண்டு இந்த ஊழியத்தை தாங்க நினைக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் நான் பேசுகிறேன்.
those who love this ministry more, இந்த ஊழியம் என்னுடைய ஊழியமாக, இந்த ஊழியம் என்று சொல்லி நினைக்கிற சிலரை நான் ஆவியிலே நான் காண்கிறேன். God has raised few people to support this ministry. They love this ministry more. வெறும் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு போகிறவர்களுக்கு பலன் கொஞ்சம்தான். But those who want real spiritual upliftment, யார் யாரெல்லாம் இந்த ஊழியத்தில் இணைகிறார்களோ, இந்த மாதத்திலிருந்து நான் உங்களுக்காக ஸ்பெஷல் I'm going to pray, I'm going to fast, உங்களுடைய வாழ்க்கையை மாறுவதற்காக, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் வருவதற்கு I'm going to pray. ரேபா ருஹாந்த லேஷியா. இதுவும் யூடியூப்ல இன்னொரு ஊழியம், இதுவும் யூடியூப்ல இன்னொரு மினிஸ்ட்ரி. யூடியூபை வைத்துக்கொண்டு யூடியூப்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க நினைக்கிறவர்களுக்கு நான் பேசவில்லை. But those who really think this ministry is from the Lord, those who really believe இந்த ஊழியம் கர்த்தரால் ஏற்பட்ட ஊழியம், இந்த ஊழியம் கர்த்தர் இந்த ஊழியத்தில் இருந்து என்னோடு பேசுகிறார், இந்த ஊழியம் ஒரு தீர்க்க தரிசனமான ஊழியம், இந்த ஊழியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் நான் பேசுகிறேன். மற்றவர்களெல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நினைக்கும் பொழுது, இவர்களுக்கெல்லாம் ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்திலே கர்த்தர் பெரிய பங்கை முருதகாயை உயர்த்துறது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். The Lord will lift you. The Lord will lift you from the humble place to great place. You will become great once again. மறுபடியும் நீங்கள் உயர்வீர்கள். Because you love the Lord's people. Because நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நேசிப்பதினாலே மொர்தெகாய் தன்னை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றினான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நினைத்து பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். மொர்தெகாயை ராஜாவாய் மாற்றியதற்கு காரணம், மொர்தெகாய் நினைத்திருந்தா எஸ்தர் கிட்ட போய் எஸ்தர் என்னை காப்பாத்துமா, என்ன ஆமான் அழிக்க போறான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி தன்னுடைய சரீரத்திற்கு வஸ்திரத்தை கழற்றி கோணி உடையை தரித்துக் கொண்டு ரெட்டு உடுத்தி நிற்கிறான், ரெட்டு உடுத்தி செபிக்கிறான், ரெட்டு உடுத்தி அழுகிறான். மொர்தெகாய் பார்த்ததெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இன்னைக்கு யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரன் என்னை நினைத்து, ஆண்டவரே இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம், இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தியிருக்கிற ஊழியக்காரர் என்று சொல்லி நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. You are going to change and drastic changes in your life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த மாதத்திலே விசேஷமாக ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை கண்கூடாய் பார்க்க போறீங்க. This month is going to be a month of great favor and great blessing. சிலர் இந்த ஊழியத்திலே ஆரம்பத்தில் சரி கலந்து கொள்ளலாம்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஆனால் நீங்க கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் உங்களோட இருதயத்தில் உள்ள காரியத்தை கர்த்தர் ஆவியானவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் பேசியிருப்பார். Stand with the ministry. மொர்தெகாய் தன்னுடைய மக்களுக்காய் நின்றான். மொர்தெகாயை கர்த்தர் ராஜாவினுடைய ஸ்தானத்தில் உயர்த்தினார். உங்களையும் கர்த்தர் உங்களுக்கும் இந்த மாதத்திலே வெளிச்சமும், இருளா இருக்கிற இடத்திலே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக போகிறது. வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாக போகிறது. மாராபாசியாலாஷ் லேசந்து லேபாசி கலபாரியாகதலஹாசே. பிரதர் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர் யாராவது இருப்பீங்க என்று சொன்னா நீங்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. லேசந்து லேபாசி கலஹாசியாரா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. Marahase kelesh lebradosh
Ma rodo siang de le sekale baro hasiarash. Me sandali sikala mandorush. Ma sorobosh. Brazige nemeni arashe. விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. Zendole sakali bara hasiarash. Ma rahase. Mes kroviandali saromahandali basiarash. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் இன்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும், இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் மேலும், இந்த ஊழியம் கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவர் மேலும், மொர்தெகாய் தன்னை மாத்திரம் நேசிக்காமல், தன்னுடைய உயர்வுக்கு மாத்திரம் மொர்தெகாய் பிரயாசப்படாமல், தன்னுடைய இனத்தாரையும் தன்னுடைய ஜனத்தாரையும் தன்னுடைய முழு யூதர்களையும் காக்கும்படிக்கு மொர்தெகாய் ரெட்டுடுத்தி செபித்தார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்து, கர்த்தருடைய ஊழியத்தை நேசித்து, இந்த ஊழியமானது மடிந்து போகிற எத்தனையோ ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஊழியம், இந்த ஊழியமானது ஆமானை போல தந்திரமுள்ள சத்துரு எத்தனையோ வாலிபர்களையும் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படிக்கு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு எஸ்தரையும் ஒரு மொர்தெகாயையும் சூசான் மாநகரத்திலே ஏற்படுத்தி காப்பாற்றும்படிக்கு வைத்திருந்தார். அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நேசிக்கவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்திற்காக இந்த ஊழியத்திற்குள்ளே வந்தார்களோ, எந்தெந்த காரியங்கள் மாற வேண்டும் என்று வந்தார்களோ, எந்தெந்த காரியத்திற்காக பல மாதம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவரே இந்த மாதத்திலே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனம் உண்டாக போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையாக உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே தாங்க வேண்டும் என்று, ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்தை நான் சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி விதைக்கிற உங்களுடைய ஊழியத்திற்காக கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விசேஷமாக I pray for them specifically, Lord. Lord, bless them, Lord. அவர் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பி வழியட்டும். Lord, increase them, Lord. Give them the favor. ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி வெளிச்சம் உண்டாகட்டும், அவருக்குள்ளே இருள் மறையட்டும். களிப்பு உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும். இந்த ஊழியத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்கால்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, from this day forth எதெல்லாம் துளைத்தார்களோ, எதெல்லாம் அவங்க இழந்தாங்களோ, இரட்டத்தனையாய் திரும்பி பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை இவ்வளவு நேரம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டு என் சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நீர் கனப்படுத்துவீராக. மொர்தெகாயை சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனை மாற்றினீரே. 127 நாடுகளுக்கு ஒரு அடிமையாகிய மொர்தெகாயை ராஜாவை மாற்றினீரே. அடிமை பெண்ணாகி எஸ்தரை அகஸ்திய ராஜாவுக்கு ராஜாத்தியாக ராணியை மாற்றினீரே. இன்னைக்கு அப்படியே நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த விசுவாசிக்கிற, இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற, இந்த ஊழியத்துல பார்ட்னரா இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இப்படிப்பட்ட காரியம் நடக்க போவதற்காக நன்றி. உபவாசம் செய்து ஜெபிப்பதற்கு பலனை கொடுங்கப்பா. Give them the heart to pray and fast and pray. ஜெபிக்கிறேன். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக
ஒரு உபவாசத்தின் மாதமாக, ஒரு களிப்பின் மாதமாக, ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக, ஒரு வெளிச்சத்தின் மாதமாக, ஒரு கனத்தின் மாதமாக மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொன்னது போல நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.